எப்படி மாடு மாதிரி வந்து முட்டுவ? தெரியாம தானே இடிச்சேன். நீ தெரியாம இடிச்சா கூட மன்னிச்சிடுவ. ஆனா நீ தெரிஞ்சு அவன் அடிச்ச பாத்தியா? அத நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். உங்க மூஞ்சிய பார்க்க கூடாதுன்னு தான் எங்க போயினாலும் ஒளிஞ்சுக்கிறேன். அங்கேயும் இப்படிதான் தேடி தேடி வந்து என்ன தொல்லை கொடுப்பீங்களா? எதுக்கு இங்க வந்து ஒளிஞ்சிங்க? ஏன் இது என்ன உங்க அம்மா வீட்டு மார்க்கெட்டா? நான் ஒளிஞ்ச இடத்துல நீ எதுக்கு வந்து ஒளிஞ்ச? என் கூட இருந்தா சேஃப்டி நினைச்சுதானே வந்து ஒளிஞ்ச. யாரு நீங்க? எனக்கு பாதுகாப்பா? ஓ, உனக்கு அவளை பயலானா எழுந்து போ. இதெல்லாம் எனக்கு தேவையா? இவ்வளவு பிரச்சனை உன்னால் தானே. என்ன கண்ணுக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்கிறத பாத்துக்கிட்டு தைரியம் இல்லாம உங்கள மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? ஓ ஆமாமா, இவங்க பெரிய சிங்க பெண்ணு. தைரியம் வேற, எதிரிகளோட பலம் தெரியாம முட்டாள்தனமா அவங்களோட மோதுறது வேற. ஒருத்தர் அடிச்சு உன் கெத்த காட்டுனல, அப்ப எதுக்கு பதறி அடிச்சுக்கிட்டு இங்க ஓடி வந்த? சொல்லு. அது சைரன் சத்தம் கேட்டதும் எல்லாரும் ஓடுனீங்க. நானும் அந்த டென்ஷன்ல ஒண்ணும் புரியாம ஓடி வந்தேன். நல்லா சமாளிக்கிறப்போ. பேசி தீர்த்துக்கலாம், விட்டுருங்கண்ணே. ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்கண்ணே. நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு சத்தியமா உங்களுக்கு தெரியாதுண்ணே. நிறுத்துடா. சும்மா தெரியாம நந்துன்னு ஒரே டயலாக ரிப்பீட் பண்ணினுக்காத, புரியுதா? இல்லண்ணே, அது உன்கிட்ட பேசுறதுக்காக நாங்க இவ்வளவு தூரம் மூச்சு இறக்கி ஓடியாந்தா. அந்த குடும்ப குத்துவலுக்க கொஞ்சம் அமுச்சு விடுறா. அவ கையால அடி வாங்கி அந்த ஃபீலிங் நான் அப்படியே சந்தோஷமா அனுபவிக்கணும். அதான்டா என் வாழ்க்கை லட்சியமே. என்னடா சொல்றீங்க? ஏய் போங்கடா. இப்ப என்னடா நடந்துச்சு? அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு 2 பேர் அடிச்சாச்சுண்ணே. சாம்பிளுக்கு ஒரு அடி போதும்னு நினைக்கிறேன். அப்ப நாங்க கிளம்புறேண்ணே. அப்புறம் தனம் வந்து கடைசியில யாகிட்டே சீன் போறிய நீ பெரிய ஹீரோவா? நான் எவ்வளவு பெரிய மாஸ்டர் தெரியுமா? அண்ணா 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 வேணாண்ணா ப்ளீஸ்ண்ணே. உங்ககிட்ட எல்லாம் என்னால மோத முடியுமாண்ணா? சொல்லுங்க. அதான் அவங்க தெரியாம பண்ணிட்டாங்கன்னு சொல்றேன்லண்ணே. வேணாண்ணா, விடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணே. வரேண்ணே. தம்பி, அப்படிலாம் விட முடியாது. இன்னைக்கு அவ என்ன அடிச்சே ஆகணும். அத நாங்க அப்படியே ஃபீல் பண்ணணும். டேய் தூக்குடா. ஒரு நிமிஷம். மீ நோ ஃபைட்டிங், ஷீ இஸ் ஃபைட்டிங். காதல் மேட்னி உங்களை மகிழ்விக்க போகும் அடுத்த அழகான பாடல். என் கண்மணி உன் காதலி இடமாங்கனி உன்னை பார்த்ததும் இருக்கின்றதே.